அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இது மூலம் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் அகைன் ஒரு கன்சாலிடேஷன். நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஓப்பனிங்லாம் பார்த்தேன். டவ் வந்து 0.7% அளவுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆனால், ஏன்னா நேற்று வந்து மேக்ரோ டேட்டா வந்து கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அது என்ன டேட்டா அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்திருக்கு. அதே மாதிரி ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்திருக்கு. அதாவது உற்பத்தி திறன் கம்மியாகுது அப்படின்றாங்க. என்றைக்குமே உற்பத்தி திறன் கம்மியாகிறது தான் இப்போ மார்க்கெட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் வந்து இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட் வந்து நினைக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த டேட்டாவுமே வந்ததுனால அண்ட் இதை வச்சு தான் அவங்க முடிவே பண்ணுவாங்க வேறு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஒரு கன்சாலிடேஷனை போட்டாலும் உங்களுக்கு வந்து S&P 500 வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு 0.27% வந்து மேலே போயிருக்கான். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கான். மேலே உடச்சானா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.6% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அண்ட் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5% அப்பில் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபால் ஆகி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.77% நெகட்டிவில் முடிச்சிருக்கான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் பாண்டில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நேற்று ஏறி தான் முடிஞ்சிருக்கான். அவன் தொடர்ந்து 2 நாளாக ஏறி தான் முடிஞ்சிருக்கான். அண்ட் இப்போதைக்கு லைட்டாக ஃபாலில் இருக்கான். நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம ரொம்ப நாளாக வந்து இதை மறந்துட்டோம் நம்ம யூஎஸ் ஆயில பார்க்குறது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக மேலே போய் $83 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு. ஏன்னா ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அது வந்து என்றைக்கு நம்ம தான் ரொம்ப பெரிய இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இது மார்க்கெட்டை பாதிக்கும். ஸோ 90 வரைக்கும் இவன் தாங்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் மேலே போயிட்டால் தான் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஏடிஆரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்தியன் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1% பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து 1.5%, ஆனால் விப்ரோ வந்து ஒரு 2.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. இதுவே ஏடிஆரில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 0.73 தான், விப்ரோ வந்து 1.48 தான். பெரிய அளவுக்கான ஏற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை கம்பேர்ட் டு இந்தியன் மார்க்கெட். ஆனால் இங்கே பாருங்களேன், ஐசிஐசி பேங்க் வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அதாவது பேங்கிங்கில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஐடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு சின்ன நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எஃப்ஐடி பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஐ அகைன் பார்த்திங்கன்னா இதுதாங்க சரியான வால்யூம் கிட்டத்தட்ட, ஓகேங்களா, 3900 கோடி பை பண்ணியிருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 கோடி கம்மியாக, ஐ மீன் இன்னொரு 2000-3000 கோடி கம்மியாக வாங்கினாங்க. அதுதான் ஆவரேஜ் வால்யூம் ஒத்துக்கலாம். நம்ம ஒரு 426 கோடி வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் முடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூமில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சரியான ஃபிகராக எடுத்துக்க முடியும். ஆனால் நெட் இன்ஸ்டிடியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, எஃப்ஐஐ செல் பண்ணுற சின்ன நெகட்டிவிட்டி தான். பட் நெட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கிறதே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவ் நெகட்டிவ், S&P நெகட்டிவ், நாஸ்டாக் நெகட்டிவ். அப்படியே இந்த பக்கம் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாருமே நெகட்டிவ். அண்டு நிக்கியும் தைவானும் மட்டும் பாசிட்டிவாக இருக்காங்க. ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. பட்டு மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே யூரோப்பியன் அண்டு அமெரிக்கன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அண்டு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு பெரிய கேப்பப்லாம் இல்லை. ஒரு 10-20 பாயிண்ட் வந்து கேப்பப் காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா முடியும் போது அரௌண்ட் இந்த 60 ரேஞ்சில் முடிச்சிருந்தான், இல்லை 70 ரேஞ்சிலே முடிச்சிருந்தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 பாயிண்ட் இறங்கி இந்த 240 ரேஞ்சில் வந்து இது பண்ணிட்டுருக்கான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 206 அப்படிங்கிற முடிகிற போது கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் இருக்கான் பார்த்திங்களா, நேற்று 330க்கு வந்து எங்கள் இதெல்லாம் நான் 16னா உங்களுக்கு 4:30 ஆகி போயிடும். ஓ சரி 14னா உங்களுக்கு 2 மணி தான், சாரி. ஸோ 15 இது பார்க்கணும், ஒரே நிமிஷம் இருங்க. இதெல்லாம் 5 மணி. எஸ் 217. ஓகே இவனும் 217 தான் முடிச்சிருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப் அப்படிங்கிறது நிஃப்டி காமிச்சிட்ருக்கான். ஐ மீன் கிஃப்ட் நிஃப்டி காமிச்சிட்ருக்கான். ஆனால் ஓப்பன் ஆகிறது எப்படி ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏனென்றால் சில நாட்களாக கிஃப்ட் நிஃப்டி காட்டும் சரியான கேப் அப் கேப் டவுன் வந்து நம்ம மார்க்கெட் ஆக மாட்டேங்குது. வேறு ஃபேக்டர்ஸ் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் முதல்ல 5 மினிட்ஸ் கேண்டில் அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் 6-1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. கிளியராக மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இது தெரிவிச்சிருக்கு. ஆனால் ஆல் டைம் ஹைட் இருந்து ஒரு நல்ல ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இன்றைக்கி அது எப்படி ஆகும், எந்த மாதிரி வந்து மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது நிஃப்டி. ஸோ அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம்.
ஓகே, டுமாரோ சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அசனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா பிசி, அது வந்து நேற்றத்தோட டிசி கிட்ட தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் சிபிஆர் ஃபார்ம் இருக்கிறனால மார்க்கெட்டால் மிகப்பெரிய அளவில் ஏற முடியாது. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் தான் இருக்கணும். ஆனால் நேற்று வந்து மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அகைன் ஒயிட் சிபிஆர் வருது. இன்றைக்கும் இது வந்து ஆக்சுவலி ஏறக்கூடாது. R1 வந்து ஒரு மிக முக்கிய ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் கீழே வரணும். அதை தாண்டி போகுதுன்னா நம்ம மார்க்கெட்டை யாராலுமே பிடிக்க முடியாது. சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மேலே போயிடுவான். ஆனால் ஓவரால் மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் நம்ம வீக்லி சிபிஆர் ஆன் பண்ணோன்னு வைங்களேன், இன்னும் நமக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கும். எங்கே இருக்கிறான் என்று பார்த்தால் வீக்லிலையுமே ஒயிட் சிபிஆர் தாங்க இருக்குது. ஸோ கன்சாலிடேஷன் தான் பாசிபிள். ப்ரீவியஸ் வீக் ஹைங்கிறது இதுதான். ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹையில் இருந்தால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கான். ஸோ இதை தாண்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஆகிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது R1 ரிவர்சல் ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாதிரி சிபிஆர் ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஃபர்தராக இன்கேஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே S1 ரிவர்சலும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட நல்ல ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கான். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த R1 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது பொசிஷனலாக பொறுத்த வரைக்கும். அண்டு கீழே பார்க்கும்போது உங்களுக்கு சிபிஆர் லெவல் வந்து ஒயிட் சிபிஆர் இருக்கிறதுனால இந்த லெவலே உங்களுக்கு வந்து 23,900 23,767 வரைக்குமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனோம் அப்படின்னா நேற்று வந்து டெய்லி கேண்டிலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரே நிமிஷம், இங்கே நிறைய ஆனில் இருக்குது, நிறைய லைன்ஸ். ஏன்னா நான் மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால நிறைய லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வீக்லியை விட்டுட்டு நம்ம டெய்லி சிபிஆர் மட்டும் அனலைஸ் பண்ணலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனாலுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் தான் ஆகணும். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கிறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த சிபிஆரை தாண்டி தானே பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதையுமே தாண்ட முடியல. பட் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இனிஷியல் ஹவரில் ஒரு நல்ல ஒரு ஃபாலும் அதுக்கு ப்ரைஸ் வந்ததுனால உங்களுக்கு ஓவராலாக அந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அண்ட் டுமாரோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர்னு சொல்லலாம், இன்சைட் சிபிஆர்னு சொல்ல முடியாது. இதை கிட்டத்தட்ட ஒரு பேரலல் சிபிஆர்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. ஸோ நேற்று அளவுக்கு பெருசாக இல்லைனாலுமே இதுவுமே ஒரு ஒயிட் சிபிஆர் கணக்கில் தான் வரும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிபிஆர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிபிஆருங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இன் கேஸ் ஆஃப் கேப் அப் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே இதுதான் இங்கேயுமே R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, சிபிஆர் ரிவர்சல் அஸ் வெல் அஸ் சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இருக்கிற பேட்டர்ன். அண்ட் பொசிஷனலாக சொல்லும்போது பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வீக்லி சிபிஆரில் நம்ம போட்டு பார்க்கும்போது பொசிஷனில் அவனுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அதை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. அந்த சிபிஆரோட இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்குது. ஏன்னா போன வாரம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அகைன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி சிபிஆர் வந்துருக்கிறது வந்து ஒரு மீடியம் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்கேஸ் பொசிஷனலாக பேங்க் நிஃப்டி இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, ஏன்னா ஒரே நிமிஷம் இருங்க, இந்த லைனை போடுறத விட முக்கியமான விஷயம்னா நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பட்டன் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, கீழே விழுந்திருக்கு. இன்கேஸ் இது ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா இதுக்கப்புறம் கீழே விழுகணும். ஓகேங்களா, கன்சாலிடேட் ஆனால் கூட அது ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கில் தான் வரும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கே போயிட்டு இந்த ஃபால்க்கு அப்புறமா அவன் மேலே போய் இதை உடைக்கிறான்னு வைங்களேன், அதாவது ஒரு 700 800லாம் தாண்டி போகிறான் அப்படின்னாலே பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கான்னு அர்த்தம். இது வந்து கீழே வந்தது வந்து உங்களுக்கு லோயர் லோ போட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடும். ஸோ இந்த லெவலை வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 52,700ங்கிறது ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசிசிவாக க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அண்ட் வீக்லி சிபிஆருமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது தாண்டுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரேலி பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த தான் வந்து மண்டேயோட லோ. இந்த லோ வந்து மார்க்கெட்டுக்கு தாண்டிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். அண்ட் ஃபின் நிஃப்டிக்கு போனோம் அப்படின்னா எப்போவுமே வழக்கமாக வந்து பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று பேங்க் நிஃப்டி வந்து 0.44% ஏறி இருந்துச்சுன்னா ஃபின் நிஃப்டி வந்து 0.9% ஏறி இருக்கான். நேற்று இவனே ட்ரெண்ட் ஆகிருக்கிறான். ஸோ நம்ம முதல்ல வந்து அப்போ வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் ஒரே மாதிரி இருக்காது. 100% என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேற்று மட்டும் கொஞ்சம் மாறி போயிட்டான். அதற்கான காரணம் பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கலாம். ஏன்னா அவன் நேற்று நல்லா ரைஸ் ஆகிட்டு இருந்தான். நீங்கள் பாருங்கள் 2.5% ஏறி இருந்தான். மேபி அது கூட காரணமாக இருக்கலாம். அண்ட் நேற்று பாருங்கள் டிசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. மார்க்கெட் R1க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. விச் இஸ் அ கிளியர் ட்ரெண்ட் ரிவர்சல். மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஃபின் நிஃப்டியில்.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் அகைன் வைடு சிபிஆர் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவி வெயிட் இண்டெக்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு வைடு சிபிஆரை போட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சேம் அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, சிபிஆர் ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் அது விட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது 3 தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் அவங்க கொஞ்சம் மேலே இருந்தாலுமே உங்களுக்கு சிபிஆர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கொடுத்துட்டான். அண்ட் இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பொசிஷனலாக நம்ம பார்க்கும்போது ஃபின் நிஃப்டியில் ஒரு நிமிடம் கிட்டத்தட்ட இவனுமே ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டான். ஸோ உங்களுக்கு வந்து நேற்று டே ஹையை தாண்டினாலே இவங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் இந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே தான். இது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போது இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக கீழே ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபின் நிஃப்டிலையுமே. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. அண்ட் முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் டைமில் சாயங்காலம் 7 மணிக்கு இந்த ஜெரம் பவல் போய் பார்த்திங்கன்னா யூரோப்பியனில் இருக்க சென்ட்ரல் பேங்க்கில் பேச போகிறாரு. ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டேட்டா அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்கேஸ் இன்றைக்கி சாயங்காலம் பவல் போயிட்டு அங்கே நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அடுத்த செப்டம்பரில் வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாருன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து நம்ம நிஃப்டி வந்து ஒரு 200-300 பாயிண்ட் கேப் அப் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய டேட்டா. உலகம் முழுதுமே வந்து எப்படா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவீங்க, நாங்கள் மார்க்கெட்டில் ஏறணுமே, எங்களை பெருசாக ஏற விட மாட்டீங்களே அப்படின்னு வந்து காத்துட்ருக்காங்க. ஜெரம் பவல் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். அவர் வந்து ஏதாவது வாய் விட்டார்னா இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்த்தா பல தடவை நமக்கு ஹியூஜ் கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடக்கிறதுக்கு இந்த ஜெரம் பவலோட வாய் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இவர் பேசுகிறது மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுவார்னு நினைக்கிறேன். மேபி நான் அதை வந்து முழுசாக நான் கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் சப்போஸ் நீங்கள் பொசிஷன் பிளேயராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அந்த நியூஸை பேஸ் பண்ணி டெக்னிக்கலை சுத்தமாக மதிக்காமல் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப்போ கேப் டவுனோ ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ஜாப் டேட்டாவும் வருது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ பொசிஷன் பிளேயர்ஸ் உஷாராக இருந்துக்குங்க. அண்டு அவ்வளோதாங்க. பெருசாக இதுக்கப்புறம் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. விக்ஸ் மட்டும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் லைட்டாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு. அதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் லைட்டாக நெகட்டிவாக இருக்கிறதும் ஜெரம் பவலோட ஸ்பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்குது. ஸோ இன்ட்ராடே வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பவல் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வேர்ல்டு மார்க்கெட் நெகட்டிவிட்டி மேபி பாதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து பொசிஷனலாக இருக்கும்போது நியூஸுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். பொசிஷனலாக நியூஸ் வந்தாலுமே நம்ம அதை வந்து இன்டர்பிரட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், ப்ரைஸை பார்த்து தான் பண்ணணும். உங்களுக்கு நியூஸ் பாசிட்டிவாக வருது, மார்க்கெட் மேலே போனாலுமே ப்ரைஸ் சொல்லணும் நான் மேலே தான் போகிறேன் அப்படின்ட்டு. இப்படி தான் நிறைய பேர் வந்து நியூஸை பார்த்தோன்னே அது பாசிட்டிவாக தான் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும்னு அவங்களாம் முடிவு பண்ணிட்டு போய் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிடுறாங்க. நியூஸை ப்ரைஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். நான் மேபி அதை பற்றி ஒரு வீடியோ கூட போடுறேன் கண்டிப்பாக. அதனால் நியூஸை மட்டும் பிளைண்டாக நம்பி என்றைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து பெரும்பாலான சமயங்களில் உங்களுக்கு வந்து லாஸை கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ராடேயில் ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 1 to 2% மட்டும் ரிஸ்க் எடுங்க. அப்போ அதுதான் வந்து உங்களை இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.